நான் கீழே விழுந்து கொண்டிருக்கிறேனே, என்னை தாங்க யாருமே இல்லையே, வாழ்க்கை புயலில் என் கால்கள் இடறி போகிறதே என்று பயத்தோடும் தவிப்போடும் அமர்ந்திருக்கிறீர்களா? இதோ உங்களை ஒருபோதும் விழவிடாமல் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால் தாங்கி திடப்படுத்த போகிற ஒரு உன்னதமான சத்தியத்தை இன்று தியானிக்க போகிறோம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. சங்கீதம் 63:8. வேதாகமத்தில் இந்த உன்னதமான வார்த்தைகளை எழுதியவர் தேவனுடைய மனுஷனாகிய தாவீது ராஜா. தாவீது யூதேயாவில் வனாந்தரத்திலே சத்துருக்களுக்கு தப்பி ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் அருளப்பட்ட வசனம் இது. சுற்றிலும் வறட்சியான வனாந்திரம், பசி, தாகம், மரண பயம். ஆனால் அந்த நெருக்கடியான நேரத்திலும் தாவீது சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாமல் அவர் தேவனை நோக்கி, ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மையே தொடர்ந்து பற்றி கொள்கிறது என்று தீவிரமாக தேவனை தேடினார். நான் தேவனை பற்றி கொண்டதை விட தேவனுடைய வல்லமையுள்ள வலதுகரம் தன்னை விழவிடாமல் தாங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உன்னதமான சத்தியத்தை உணர்ந்து தாவீது தன்னைத்தானே திடப்படுத்திக் கொண்டார். பிரியமானவர்களே, இன்று இந்த சத்திய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய உறுதியையும் ஆறுதலையும் தருகிறது தெரியுமா? இன்று உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய பயமோ, பொருளாதார சரிவோ, நோயின் தாக்கமோ உங்களை நிலைக்குலைய செய்து கொண்டிருக்கலாம். இனி என்னால் தாக்கு பிடிக்க முடியாது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். வேதாகமம் நமக்கு தரும் சத்தியம் என்னவென்றால், நீங்கள் இயேசுவை நோக்கி பார்த்து அவரை பற்றி கொள்ளும் போது அவருடைய மாறாத கிருபையுள்ள வலதுகரம் உங்களை தாங்கத் தொடங்கும். மனிதர்களின் கரங்கள் ஆபத்து காலத்தில் நழுவி போகலாம், ஆனால் நம் இயேசுவின் கரங்கள் உங்களை ஒருபோதும் நழுவ விடாது. நீங்கள் எவ்வளவு பலவீனமாக உணர்ந்தாலும் அவருடைய வலதுகரம் உங்களை விழாதபடி பிடித்துக் கொள்ளும். இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து சோர்வுகளை உதறிவிட்டு உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, இதோ என் வாழ்க்கை இடறுகிறதே, என்னை தாங்க யாருமே இல்லையே என்று வேதனையோடும் பாரத்தோடும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இவர்களை உம்முடைய வலது கரத்தினால் தாங்குவீராக. எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் விழுந்து போகாதபடி உம்முடைய கிருபையினாலும் தெய்வீக சமாதானத்தினாலும் இவர்களை திடப்படுத்துங்க. இன்று ஸ்கூல் காலேஜ் செல்லக்கூடிய பிள்ளைகளை உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. நீரே அவர்களின் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் வலதுகரம் அவர்கள் மேலிருந்து அவர்களின் காரியத்தை கைகூடி வர பண்ணுவீராக. மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.